வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் 360. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிக்சர் செய்கிறது எப்படின்னு. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்நாக் தான். ஒரு நல்ல அகலமான கடாயில் 1 லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மிக்சர் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து கடலைப்பருப்பை வறுத்து எடுத்துடலாம். கடலைப்பருப்பை ஒரு 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிடுங்க. அது தண்ணியில் நல்லா ஊறினதும் அதை எடுத்து ஒரு சுத்தமான துணியில் அதை நல்லா பரப்பி விட்டு அதில் இருக்கிற நீர் சத்தெல்லாம் போகிற அளவுக்கு அதை காய வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயில் சலசலப்பு போனதும் கடலைப்பருப்பை நம்ம எடுத்துடலாம். அடுத்து நம்ம அவல் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். மிக்சருக்கு எப்பயுமே கட்டியான அவல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம காராபூந்தி செஞ்சுக்கலாம். காராபூந்தி செய்கிறதுக்கான மாவோட பதம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பூந்தி நல்ல கிறிஸ்பி ஆனதும் எடுத்துருங்க. இப்போ ஓம் பொடி செஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கான பதமும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எண்ணெயில் சலசலப்பு குறைஞ்சதும் ஓம் பொடியை எடுத்துடலாம். அடுத்து உங்களுக்கு தேவையான கேஷ்யூஸ் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக ஃப்ரை ஆனதும் கேஷ்யூஸை எடுத்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை போடுறதுனால நமக்கு மிக்சருக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பூண்டை நல்லா மசிச்சு அதை வறுத்து எடுத்துக்கலாம்.
ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிற ஓமப்பொடி, காராபூந்தி, நிலக்கடலை பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் அவல் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு, பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை இதை நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டிங்கன்னா சுவையான மிக்சர் தயார்.